எல்லா அதிகாரி வாங்க உட்காருங்க, அப்பதான் இந்த கிராம சபை கூட்டம் நிறைவடைய, அப்பதான் கேள்வி கேட்க முடியும், நீங்க பதில் சொல்ல முடியும். சரிங்களா? சும்மா அவர் கிளர்க் நாங்க பதில் சொல்லி அவர் ஒரு 4 சொல்லி போட்டு போயிடுறாரு. அடுத்த பஞ்சாயத்து இது வரும்போது கிராம சபை கூட வரும்போது என்னங்கிறாரு, நான் அதிகாரிகிட்ட சொன்னேன், அவங்க நடவடிக்கை. எல்லா அதிகாரியும் உட்காரட்டும், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கிராம சபை கூட்டம்னா என்னன்னு நீங்க விளக்கம் கொடுங்க, அதுல என்னென்ன நடைமுறை இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடத்தணும். அவ்வளவுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. பெருசாவள கோரிக்கையில இல்லைங்க. சரிங்களா? அதாவது எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. சரிங்களா? கிராம சபை கூட்டம்னா என்னன்னு சொல்லுங்க, அதுல வைக்கிற தீர்மானம் எப்ப நிறைவேற்றப்படும் சொல்லுங்க. இது மாதிரி பல கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இருக்கு. அதனால எல்லா அதிகாரி வரட்டும், பேசுவோம். இல்லைன்னா கிராம சபை கூட்டத்தை அடுத்த ஒரு நாள் தள்ளி வைக்கும். அவ்வளவுதான் கேட்கறேன், வேற எதுவுமே கேட்கணும். அதிகாரிங்கன்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் யாரோ ஒருத்தர் வரதாங்க. டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. ஆனா இப்போ ஒண்ணு இல்லைங்க. நீங்க எவ்வளவு நேரம் சொல்றாங்க? ஆனா கரெக்ட்டா லேட் ஆகுது நீங்க சொல்றதா நியாயம் தான். இல்ல இவங்க ஆனா இப்போ நீங்க சொல்ற கொண்டு போயிடுவானா? இல்ல இவங்க அந்த காரணம் எங்களுக்கு தெரியுமில்லங்க. அதனால குறைகளை வந்து கொண்டு போய் இங்க சேர்த்துறதுக்கான ஒரே ஒரு கேள்வி சொன்னாலுமே வரமாட்டேன்னு சொல்ல வரல, வருவாங்க, வரவங்க கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ நானும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தானுங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் நான் வந்திருக்கேன். அந்த விஷயத்தை கேள்வி நீங்க போய் சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த விஷயத்தை கேள்வி கூட்டி போய் சொல்லுங்க. அப்படி இல்லைங்களா? ஆனா அத விஷயத்தை மொத்த டிபார்ட்மெண்ட் பேச கூடாது. நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் விஷயம் உங்ககிட்ட கேட்டா நீங்க போய் சொல்லலாம். ஆனா நான் சொல்றது நீங்க அதானே ஒண்ணு நாம கோவமெல்லாம் பண்ணலைங்க, கோவப்படல, எதுவுமே பண்ணலைங்க. ஆமாங்க, மக்களுக்காக தான் நான் கேட்கிறேங்க, மக்களுக்காக தான் கேட்கிறேங்க. ஒண்ணும் இல்லை எனக்கு நான் கேட்கறது, நான் போறதுனால ஒண்ணும் இல்லை, நான் கேள்விதான் கேட்கிறேன், நான் ரெக்வஸ்ட் தான் கூட வைக்கிறேன். கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் வந்து கிடைக்கணும். ஆமாங்க, உடனே அது உண்டா இல்லையான்னு பதில் நம்ம வந்து கவர்மெண்ட்ல நம்ம கொண்டு போகணும். அதுக்கு ஆகுமா ஆகாதான்னு நம்ம அது தெரியணுங்க. அதனால நீங்க என்ன கேள்வி என்ன ஒரு மேம் அதுதான் எல்லா அதிகாரி வரட்டுங்க, எல்லா அதிகாரி வரட்டுங்க, நான் கேள்வி கேட்கிறேன். துறை ரீதியா இங்க இருங்க. மக்கள் ஓகேட்டாங்கன்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிராம சபையில தான் நிறைவேற்றுறதுங்க. இது வந்து எங்கேயுமே போறது இல்ல. அப்படியே சொல்லியாச்சு, 1 மணி நேரம் ஆச்சுங்க. எங்க இருக்கு பாருங்க. அல்ல மேம், மேம் ஒரு நிமிஷம், மேம் ஒரு நிமிஷம். அதாவது இருங்க, நம்ம கேள்வியா காரணம் மாறிக்கு, நம்ம கேள்வியா காரணம் மாறிக்கு, கேள்வியா காரணம் மாறிக்கு. அதாங்க மேம், எல்லாரும் இருந்தா மட்டும்தான் பேச முடியுங்க. அதனாலதான் எல்லா அதிகாரியும் இருக்கும்னு சொல்றேன். மேம் இங்க பஞ்சாயத்துக்குள்ள தான் வருது. நீங்க இபி ஸ்டாப் கேக்குறாங்க, யாரோ ஒருத்தர் வராங்க, சைனோட கவுண்ட் கொடுங்க. லீவுங்க, அவங்க சம்பந்தப்பட்டவங்க தான் போறோம் இல்ல, அதிகாரி இல்ல, ஒத்தி வைக்க சொன்னா நீங்க போன் பண்ணிட்டு ஒவ்வொரு அதிகாரி போன் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல சார், கவுண்ட் தூங்குறேன் சைனோட ரோட்ல இருக்கிற இதுல. ஒரு நைட்டு கூட இல்ல. ஓட்டு எதுக்கு போட்டீங்க? ஓட்டு எதுக்கு போட்டீங்க? கம்மன் இருங்க. வந்தா கம்மன் ஓட்டு வள்ளின்றாங்க. மேம் இல்ல, நாங்க ஒண்ணு நம்ம
நம்ம தான் எல்லாம் செஞ்சு ஏன் நீங்க கூப்பிட்டு தம்பி இதுல வந்து இது பண்ணி ஏன் அம்மா கூப்பிட்டோம் வாக்குவாதம் நாங்க பண்ணலைங்க, வாக்குவாதம் எல்லாம் பண்ணலைங்க, எதுவுமே வாக்குவாதம் எல்லாம் இல்லைங்க. வைக்கிறோம் சரிங்களா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் தீர்மானம் வைக்கிறோம். அந்த தீர்மானம் எப்ப நிறைவேற்றணும்? அப்பவே இருங்க. அப்பவே நம்ம மக்கள்கிட்ட இருங்க, தீர்மானம் யார் நிறைவேற்றி கொடுக்கணும்? ஒரு தீர்மானம் நீங்க போடுறீங்க, அது எத்தனை மாசத்துக்கு நிறைவேற்றலாம்? கூட்டம் இருந்தா நிறைவேற்றுங்க, கூட்டம் எல்லாம் தள்ளி வைங்க, அவ்வளவு விட்டுருங்க. கூட்டம் இருந்தா செய்யுங்க, கூட்டம் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. கிராம கூட தள்ளி வச்சிருங்க. எல்லா அதிகாரி வாங்க, எல்லா கேள்வியும் கேட்கலாம். அப்ப இல்லாட்டி நீங்க ஸ்பெஷல் ஆச்சு 10 பேர் இருந்தா நம்ம நடத்தலாம் சொல்லி அதே நீங்க ஒரு புதுசா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தீர்மானம் போடுங்க. சொல்லலாமா? ஜியோ வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, 30 பேர் 20 பேர் வரும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட்ல அப்புறம் என்ன பண்ண போகுது? 200 ரூபாய்க்கு கீழ நடத்த கூடாது இல்லங்க. 11 மணிக்கு நான் 1 மணி வரைக்கும் பொறுமையா தான் வந்துக்கிறேன். நம்ம ஊருக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுங்க. உங்க ஃபேமிலியே இருக்குதுங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு உங்க வீட்டு பசங்க பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்குமா? 5 வருஷம் தமிழ்நாட்டிலேயே எதுவுமே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நடக்காத ஒரே கூட்டம் கவுன்சிலர் பஞ்சாயத்து கூட்டம் தான். அவ்வளவுதான். அதுக்கான பரிசு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொடுங்க, பரிசு கொடுத்தா நாங்க என்ன வாங்கிக்காம உங்களோட குறைகளை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் கிராம சபை. இது தள்ளி போகுது, அடுத்து தள்ளி போடா, அடுத்து தள்ளி போடா. கூட்டம் நடத்தக்கூடாது. குறையோ அது கையெழுத்து போட்டுங்க, அதிகாரிகளை கையெழுத்து போட்டு கேட்டா நீங்க திசை மாதிரி போறீங்களே. உங்களோட இதை போட்டு போடுங்க. வாட்டர் டிபார்ட்மெண்ட் தான் நீங்க என்ன இருக்கீங்க? கையெழுத்து போடுங்க. ஓட முடியாது. மத்தவங்களே வேண்டாம்னு சொல்லுங்க. நான் போடுறேன். ஓடலிங்கிற கம்ப்யூட்டர் பாத்தீங்களா? ஓட வேண்டாம் யாரையும் குச்சி உடனே 78,000 பில் ஆகி பாஸ் ஆயிருக்கு 2023 மாநில ஒரு குட்டி கூட அளவே இல்லை போயிருக்கு. 2 குட்டி கொடுத்து ரெண்டு தடவை இங்க இருக்கிற குப்பையை கொண்டு போய் 40 லட்சம் செலவு பண்ணி குப்பை பண்ணுங்க. நம்ம பஞ்சாயத்துல என்ன ஒரு கஷ்டம்னா குப்பை கொண்ட கொட்டுறதுக்கு இடம் இல்லை. சரியான சாலை வசதி கிடையாது. வேலைக்கு போறது அந்த பகுதியில் தண்ணி வரும். சாலை வசதி இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க. மண்ணு தரத்துல போறோம், ஒரு சரியான ஒரு டியூப் லைட் கூட இருக்கிறது கிடையாது. இருட்டுலதான் போறோம், இருட்டுலதான் வர்றோம். நாங்களாம் எத்தனை நாள் கிராம சபை நடக்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறோம், ஆட்டோ வச்சு முடிச்சு வந்திருக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சியில் கேட்கறாங்க. 5 வருஷம் ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? சரி, இந்த 1 வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க?
தெற்கு பனங்காடு கழிச்சு சேர்ந்தது. தெற்கு பனங்காடு எங்களுக்கு பாலம் இல்லை, ரோடு இல்லை, பைப் இல்லை. பைப் இருக்குது, தண்ணி வர மாட்டேங்குது. அப்புறம் இது வீட்டுக்கு பைப் இல்லை. மறுக்கா நாங்கள் வர்ற இது பாதையில் கரண்டே இல்லைங்க. ஒரு லைட் அது அந்த வீட்டுக்காரர் போட்டுக்கிறாங்க. அதில் வந்து 1000 பேர் குடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஆட்டோவில் குடிக்கிறியா, வண்டியில் குடிக்கிறியா, காரில் வந்து குடிக்கிறியா, பொம்பளை பிள்ளைக்கு நடமாட முடியல. அதுக்கு வந்து யாரும் செத்து நெடுக்கிறது இல்லை. அதனால் எங்களுக்கு பாலம் இடிஞ்சு போச்சு. பாலத்தை தாண்டி வாய்க்கால் தாண்டி நாங்கள் அந்த பிறகு கூலிக்கு போகணும். விவசாயி இருக்கு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. தண்ணி இவ்வளோ வருது, இறங்கவே முடியல. நாங்கள் வேலை வெட்டிக்கும் போக முடியல. என்ன சார், நாங்கள் வர்றோம், கூட்டத்துக்கு வர்றோம், இங்கே வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்கள் வர்றோம், ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு அதிகாரி வந்து எங்களுக்கு எந்த பதிலுமே வர்றதில்லை. எங்களுக்கு அடிப்படை வசதியே இல்லைங்க. எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். பாத்ரூம்ல வாய்க்காமேடு ரோடா போறோம். ரோடா போறோம் சார். ரோடா போனா ஆம்பளைங்க 16 வண்டியில் வர்றாங்க. பாத்ரூம் பொம்பளை ஒதுங்குறதுக்கே வழி ஒரு வசதியுமே செய்யறது இல்லைங்க. தெற்கு பனங்காட்டுக்கு பேருக்கா எங்க பேர் மாவடி அம்மா.